இங்கே வந்து தென் தமிழ்நாட்டில் தேவர் சமூகத்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்கு சசிகலா முயற்சி செய்கின்றாரா? சசிகலா ஆதரவாளர்கள் எல்லாருமே போனதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து கெஞ்சினார், ஓபிஎஸ் வந்து கெஞ்சினார், எல்லோரும் எல்லா பக்கமும் வச்சுக்கிட்டு போனதுக்கப்புறம் இருக்கிறவர்களை வைத்துனாச்சும் காப்பாற்ற மிக லேட்டாக முடித்து சசிகலா வந்து ஒரு ஒரு கட்சியை தொடங்கி அரசியல் இறங்குவது போன்று விஜயோடு பேச்சு நடத்துவது போன்று ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு வந்து தகவல்படி அண்ணா திராவிடர் கழகம் திவாகரன் வச்ச கட்சியோ இல்லை வந்து சசிகலா ஒரு புது கட்சி வாங்கி முயற்சி செய்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் என்ற முயற்சி எடுத்தாலும் தேவரின வாக்குகளை கவர்வதற்கு மேலிடம் அதாவது பிஜேபி பயங்கர ப்ரெஷர் கொடுத்து ஒரு மிரட்டுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த மிரட்டுதலை சசிகலா தாங்குவாரா, தாக்கு பிடிப்பாரா? வழக்கம் போல் இது ஒரு நான் இருக்கிறேன் என்று பூச்சாட்டி காட்டுக்கொண்டு ஒரு மிரட்டலாகவும் ஆரம்பிக்கப் போகின்றேன் என்ற செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு அந்த வெறும் செய்தியாக மட்டும் முடிய போகின்றதா, இல்லை வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உண்மையிலே களத்தில் இறங்கப் போகின்றதா என்பது இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும். எனக்கு தெரிந்து மேலிடத்தோட ப்ரெஷர்லையும் பிஜேபியோட அழுத்தத்தினாலேயும் அந்த திட்டத்தை கைவிடுவார் என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் இப்போ டிடிவி பேசிக்கிட்டு பேச்சு உங்களுக்கு தெரியும், எப்படி பேசினவர், என்னைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னு. நாங்கள் வந்து ஏன் திட்டத்தகாத கட்சியை தவாக்கு போகக்கூடாதான்னு செங்கோட்டையன் கேஜை போட்டுட்டு இருந்தவர் ஒரு வாரத்துலேயும் அடுத்த வாரத்திலேயே அண்ணன் பழனிசாமின்னு போய் நின்ட்டார். இப்போ வந்து ஓபிஎஸ் வாங்கணும், ஓபிஎஸ் வரமாட்டேன்னா சொல்கிறாரு, வரேன்னு தான் சொல்கிறார். நீங்கள் தான் சேர்க்க மாட்டேங்கிறீங்களே மனசாட்சிப்படி. அவர் பாவம், அவர் வந்து கவர்னர் ஆக்கி எங்கேயாச்சும் கொண்டு அமைதியாக உட்காருங்கன்னு உட்கார வைக்க வேண்டியது இருக்குது. தமிழக பாஜக டிஎம்கே ஆட்சி ஒழிப்பதற்காக பல வகையிலும் பல திட்டங்களையும் பல சூழ்நிலைகளையும் அடக்கி ஒடுக்கி ஏதோ ஒரு ராஜதந்திரத்தை பண்ணி கற்றுக்கொண்ட சகல வித்தைகளையும் மூச்சை போட்டு ஜெயிப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு டிடிவி வளைத்து விட்டார்கள், ஓபிஎஸ்சி அமைதியாக்கி விட்டார்கள். சசிகலாங்கிற மிகப்பெரும் விசுவரூபம் எடுக்கக்கூடிய வேலைகள் அமைக்க அந்த வேலையை செய்வார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இறுதிக்கட்ட கூட்டணி நிலவரங்கள் இந்த வாரத்தில் ஃபைனலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த கலா நிலவரம் புரியும் என்பது அதுவாலும் எல்லோரும் எல்லா இடத்திலும் பேசிக்கொண்டு இருப்பது எல்லாம் வெறும் யூகங்களாக இருக்கும் என்று உண்மையான நிலவரம் இந்த ஒரு வாரத்தில் தெரிந்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு